பெண்களுக்கு எந்த இடத்தில் எதை வெட்டி எடுப்பது அல்லது எப்படி ஹத்னா செய்வதுங்கிற அமைப்பு யாருக்கும் தெரியாது. அப்படி தெரிவதாக இருந்தால் ஒன்று குர்ஆனில் ஹதீஸில் அது தெளிவாக வழிகாட்டப்பட்டிருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மூமினுடைய ஆரம்ப சுத்தமாக நாங்கள் இஸ்லாத்துக்குள்ள வந்து கலிமா சொல்லி ஈமானோடு இருக்கிற நிலையில் ஒரு மூமினுக்கு ஆரம்பமான சுத்தமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருப்பது ஹத்னா செய்வது. ஆண்களுக்கு ஹத்னா செய்கிற அமைப்பு எங்களுக்கு தெரியும். நம்ம எல்லோரும் ஹத்னா செய்து முஸ்லீம்களாக இருக்கிறோம். இது சம்பந்தமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிற பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய 80வது வயதில் தனக்குத்தானே ஹத்னா செய்து கொண்டார்கள் அல்லாஹ்வுடைய கட்டளையின் பிரகாரம். புகாரியில் வரக்கூடிய செய்தி, இஹ்ததன இப்ராஹிமு பஅத 80 சனத்தன் வஹ்ததன பில் கதூம். இப்ராஹிம் நபி அவர்கள் தன்னுடைய 80வது வயதில் தனக்கு ஹத்னா செய்து கொண்டார்கள். அவர் ஒரு இரும்பு கோடாரி மாதிரியான ஒரு இரும்பு பதார்த்தத்தை கொண்டு தன்னுடைய ஆணுறுப்பில் இருந்து அந்த சதைகளை வெட்டி நீக்கி இப்ராஹிம் நபி அவர்கள் தனக்குத்தானே ஹத்னா செய்து கொண்டார்கள்ங்கிற செய்தி புகாரியில் ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள். அப்ப கணியத்துக்குரிய சகோதரர்களே, அன்பிருந்து ரசூலுல்லாஹுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சமுதாயத்தவர்கள் மீதும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கடமையாக்கியது ஆண்கள் ஹத்னா செய்ய வேண்டும். இதில் இருந்து வரக்கூடிய ஒரு கருத்து வேறுபாடான அம்சம் என்ன அப்படின்னு கேட்டால் அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பெண்களுக்கு ஹத்னா இருக்கிறதா? அதிகமாக கேட்கப்படக்கூடிய கேள்விதான், மௌலவி ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கிறது, ஆண்களுக்கு ஹத்னா செய்வது போல பெண்களுக்கும் ஹத்னா செய்ய வேண்டுமா என்கிற கேள்வி தொடராக முன்வைக்கப்பட்டு வருவதை பார்க்கிறோம். கணியத்துக்குரிய சகோதரர்களே, இது அன்றுள்ள அறிஞர்களுக்கு மத்தியிலும் கருத்து வேறுபாடான அம்சமாக இன்று வரைக்கும் இருந்து வருகிறது. இது சம்பந்தமாக தெளிவான வழிகாட்டல்கள் ஏதாவது பெண்களுக்கும் ஹத்னா செய்ய வேண்டும் என்று குர்ஆன் ஹதீஸில் வந்திருக்கிறதா என்கிற ஆதாரங்களை எல்லாம் நம்ம தேடி பார்த்தால் ஹதீதுகளில் பெண்களுக்கு ஹத்னா செய்ததாக ஒரு சில ஹதீதுகள் இருக்கிறது. அந்த எல்லா ஹதீதுகளும் பலகீனமானது, ஆதாரபூர்வமானது அல்ல. அவைகளில் வரக்கூடிய இஸ்னாது வரிசைகளில், அறிவிப்பாளர் வரிசைகளில் முறிவுகள், கோளாறுகள், பிரச்சனைகள் இருப்பதனால் அதனை அறிஞர்கள் பலகீனப்படுத்தியிருக்கிறார்கள். இது போக சஹாபி பெண்மணிகள் ஆயிஷா நாயகியோ அல்லது ரசூலுல்லாஹுடைய மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோ இன்னும் பல சஹாபாக்களோ சஹாபி பெண்மணிகளோ தங்களுக்கு ஹத்னா செய்ததாகவோ அல்லது பெண்களுடைய ஹத்னாவுடைய அமைப்பு என்பது இதுதான் என்பது சம்பந்தமாகவோ ஏதாவது ஆதாரபூர்வமான ஹதீஸுகள் வந்திருக்கிறதா என்று கேட்டால் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எந்த விதமான ஆதாரபூர்வமான ஹதீஸும் இல்லை. அப்ப அதனால் அறிஞர்களுக்கிடையில் இரண்டு கருத்து இருக்கிறது. ஒன்று, ஹத்னா சம்பந்தமாக வந்திருக்கிற ஹதீதுகள் எல்லாம் ஆண்களை குறிப்பதனாலும் ரசூலுல்லாஹ் ஆண்களிடத்தில் ஹத்னா செய்வதை வலியுறுத்தி சொல்லியிருப்பதனாலும் ஆண்களுக்கு மட்டும்தான் ஹத்னா செய்ய வேண்டும், பெண்களுக்கு ஹத்னா செய்வது சம்பந்தமான ஏவல்களும் வரவில்லை, செய்ததாகவும் எந்த விதமான ஆதாரபூர்வமான செய்திகளும் வரவில்லை என்பதனால் பெண்களுக்கு ஹத்னா இல்லை என்கிற கருத்துக்கு அறிஞர்கள் வந்திருக்கிறார்கள். செய்ய வேண்டும் என்கிற அறிஞர்களும் சில வாதங்களை வைக்கிறார்கள். அதையும் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நான் சொல்வதற்கு முன்னால், பெண்களுக்கு ஹத்னா செய்வதென்று சொன்னால், ஆண்களுக்கு எங்களுக்கு தெரியும் ஹத்னா செய்வதென்று சொன்னால் அவருடைய ஆணுறுப்பில் முன்னாடி இருக்கக்கூடிய அந்த சதை தங்கக்கூடிய அந்த தடிப்புமான சதையை ஆண்களுக்கு வெட்டி எடுப்பதுதான் ஹத்னா செய்கிற அமைப்பு. அப்படித்தான் இப்ராஹிம் நபி செய்தார்கள், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்கள், சஹாபாக்கள் செய்தார்கள். இன்று வரைக்கும் நம்ம அப்படித்தான் ஹத்னா செய்கிறோம். ஆனால் பெண்களை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு எந்த இடத்தில் எதை வெட்டி எடுப்பது அல்லது எப்படி ஹத்னா செய்வதுங்கிற அமைப்பு யாருக்கும் தெரியாது. அப்படி தெரிவதாக இருந்தால் ஒன்று குர்ஆனில் ஹதீஸில் அது தெளிவாக வழிகாட்டப்பட்டிருக்க வேண்டும். அப்படி அல்லாமல் இன்று பெண்களுக்கு ஹத்னா செய்யக்கூடிய அமைப்புகளை பார்க்கிறோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முறையில் பெண்களுக்கு ஹத்னா செய்கிறார். பெண்களுடைய அந்த பெண்ணுறுப்பில் இருக்கக்கூடிய சில சதை மாதிரியான பகுதிகளை வெட்டி நீக்கக்கூடியவர்களையும் பார்க்கிறோம். விளப்பம் இல்லாமல் அதை வெட்டி நீக்கி பெண்களுக்கு எதிர்காலத்தில் திருமண வாழ்க்கையில் பிரச்சனை ஏற்படுகிற அளவுக்குண்டான சில பிரச்சனைகளையும் சில பெண்கள் எதிர்நோக்கி இருக்கிறார். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அதனுடைய வடிவமும் அதனுடைய அமைப்பும் சொல்லப்படவில்லை. சிலர் கத்தியினால் ஒரு கீறி விட்டு ஹத்னா செய்யக்கூடிய அமைப்பை பார்க்கிறோம். இது எதற்குமே ஆதாரம் இல்லை, தெளிவான ஆதாரம் இல்லை. சில ஹதீதுகள் வந்திருக்கிறது, அத்தனையும் பலகீனம். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, நாம் ஆய்வு செய்ததன் அடிப்படையில் சரி கண்ட ஒரு கருத்து, ஹத்னா என்பது ஆண்களுக்கு மட்டும்தான், பெண்களுக்கு ஹத்னா செய்வது என்பது இல்லை என்பதுதான் நம்முடைய ஆய்வில் நமக்கு தென்பட்டது. இதில்